நமக்கு தெரியும் கிரேட்டா தன்பர்க்கை போலவே நாங்களும் காசாவுக்குள் நுழைகிறோம் என்று 7000 பேரை கொண்ட ஒரு மக்கள் பேரணி துனூசியாவில் இருந்து கிளம்பி அவங்க லிபியா வழியாக ஈஜிப்டுக்குள்ள நுழைவதற்காக வந்தார்கள். துனூசியாவிலிருந்து லிபியாவுக்கு வந்துட்டாங்க. லிபியாவுடைய தலைநகர் ட்ரிபோலிக்கு போனாங்க. ட்ரிபோலி வழியாக எல்லாமே அதாவது கடற்கரையோர பயணங்கள், தரைவழி பயணமாக இருந்தது. ட்ரிபோலி வழியாக லிபியா எல்லையினூடாக ஈஜிப்டுக்குள்ள நுழைய வந்தவர்களுக்கு ஈஜிப்ட் இறுதி வரைக்கும் உள்ளே நுழைவதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து மீண்டும் திரும்பி டியூனிசியாவுக்கு போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா ஈஜிப்டுக்குள்ள உள்ள வந்தா தான் அவங்க ரஃபா பார்டர் வரைக்கும் வர முடியும். ஈஜிப்ட் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்னா நிறைய சகோதரர்கள் இதனுடைய அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதனுடைய அப்டேட் இதுதான். அத்தனை பேரும் மீண்டும் திரும்பி செல்கிறார்கள். அவர்கள் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பலமாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் ரொம்ப லேட் ஆகிராம உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரேலுடனான இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை, எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராம இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதில் என்ன கவனிக்கணும்னா, காமெடி என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய USS நிமிட்ஸ் என்கிற விமானம் தாங்கி ராணுவ கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் சரியா இருந்தால் இந்த மாதம் 23ஆம் தேதி வியட்நாம் கடற்பரப்புக்கு போயிருக்கணும். வியட்நாமுக்கு போனவங்க போகிற வழியிலேயே வியட்நாம் பயணத்தை ரத்து செய்துட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா, மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக குறித்த கப்பல் மலாக்கா ஜலசந்தி வழியாக இந்திய பெருங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிடத்தில் ஈரான் தான் தோத்துக்கிட்டு இருக்கான்ல, அப்ப இஸ்ரேலே அடிச்சு முடிச்சிருவானா இல்லையா ஈரான் ஆல்ரெடி தோத்துட்டாங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரா இருந்தா எதுக்குடா இந்த கப்பல் அனுப்புறிய என்ற கேள்வி வருதா இல்லையா? எனவே இந்த கப்பல் அனுப்புறது எதுக்குன்னு சொன்னா, தற்போது ஈரான் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தடுப்பதற்காக. ஏன்னா இஸ்ரேலிடத்தில் இந்த பாலிஸ்டிக்கை தடுக்கிற வாய்ப்பு கிடையாதுங்கிறதுனால உடனே அவங்களோட ஆட்களை அனுப்பி கப்பல் ஊடாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கிற வேலையை பார்க்கறாங்க. எத்தனையோ தான் அவங்களும் தடுப்பாங்க. அதுக்கான அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, எங்களுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்காக வருகிறோம் என்கிற காரணத்தையும் சொல்கிறார்கள்.